இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுடர் திரிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு 3 போல வத்தல். உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா நீங்கள் 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனோடைய ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை திரித்து வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கரண்டி போல் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இது கூட வாசனைக்கு ஒரு பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு 2 கையளவு சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுக்கிற கறியை போட்டு ஒரு நிமிஷம் வதக்குனீங்கன்னா கறி நல்லா வெள்ளையாக மாறிடும். தண்ணி கொஞ்சம் வற்றிடும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர், நம்ம திரிச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி ஹைட் வச்சுருங்க. சவுண்ட் வந்து சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு மட்டன் சுக்கரம் அவ்வளோ டேஸ்ட்டாக தயாராகிடும். சப்பாத்தி சுடுசோரோடு சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க, வீடு கமகமன்னு மணக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்லையும் கமகட்டும். வாழ்க்கை